கேபிட்டல் கெயின் ஆன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கேபிட்டல் கெயின் எப்போ பே பண்ணணும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, கேபிட்டல் அசெட்னா என்ன, இந்த கெயின்ஸோட டாக்ஸ் ரேட்ஸ் என்னென்ன, இது எல்லா பத்தியும் பேசிக்கான டிஸ்கஷன் நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம். நீங்க ஷேர்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற பிகினர்னா கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல உங்க பணம் இன்வால்வ். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எப்போ வரும்னா, உதாரணத்துக்கு நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு அசெட்டை வாங்கியிருக்கோம். அந்த அசெட்டை இன்னொருத்தருக்கு 200 ரூபான்னு விற்கிறோம். அப்படின்னா அந்த கெயின் 100 ரூபா வருது பாத்தீங்களா, அதாவது 200 ரூபா சேல் கன்சிடரேஷன் மைனஸ் 100 ரூபா பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட், அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின். ஸோ பேசிக் முதல் டவுட், நீங்க கேபிட்டல் அசெட்டுக்கு தானே கேபிட்டல் கெயின் வரும்னு சொன்னீங்க. ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் கேபிட்டல் அசெட்டா? இன்கம் டாக்ஸ்ல அப்படி சொல்லி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, செக்ஷன் 2 கிளாஸ் 14 படி ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் எல்லாமே covered under capital asset. இப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்ளை பண்றதுக்காக இந்த கேபிட்டல் அசெட்டை ரெண்டா பைஃப்ரிகேட் பண்ணுவோம். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். சரி, இப்போ எதை லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்லுவோம், எதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்லுவோம் as per இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டுக்கான டெஃபினிஷனை நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இல்லாதது எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். அப்படி வரியா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா என்னன்றத செக்ஷன் 2 கிளாஸ் 42A ஆஃப் இன்கம் டாக்ஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டெஃபினிஷன்ல என்ன சொல்லுதுன்னா, செக்யூரிட்டிஸ் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாமே அப் டு 12 months ஹோல்ட் பண்ணா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். அப்போ இதுல இருந்து நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெரியுது, மோர் தேன் 12 months இதெல்லாம் ஹோல்ட் பண்ணா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்றது கிளியர். இப்போ கெயினுக்கு வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன? கேபிட்டல் அசெட் டெஃபினிஷன் நமக்கு புரிஞ்சதுனால லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை வித்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை வித்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இப்போ இந்த கெயின்ல நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டுவோம், அது எந்த செக்ஷன்ல சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் செக்ஷன் 112A கவர் ஆகுறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப் டு 1 lakh வரைக்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கு மேல போச்சுதுன்னா நீங்க 10% டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 3 அசெட் தான் இதுக்குள்ள கவர் ஆகும். எது எதுன்னா லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், அப்புறம் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் பிசினஸ் ட்ரஸ்டோட யூனிட்ஸ். இந்த 3த்துல நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் 112A அப்ளிகபிள். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க டெட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 112Aல இது கவர் ஆகாது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏர்ன் பண்ணாலே எனக்கு 1 லட்சம் எக்ஸம்ஷன் பிளஸ் 10% தான் டாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ரெண்டாவது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 111A வருவோம். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த 3 ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், அப்புறம் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், பிசினஸ் ட்ரஸ்ட் யூனிட், இந்த 3 வாங்கி நீங்க STT வாங்கும் போதும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணிருக்கணும், விற்கும் போதும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் செக்ஷன் 111Aலயும் கவர் ஆகும். இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15%. சரி, அப்ப நான் டெட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இது 2 செக்ஷனுமே அப்ளை ஆகலன்னா ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் அதர் தேன் திஸ் என்ன ரேட் அப்ளை ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு உங்களோட ஸ்லாப் ரேட்டே அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள், நீங்க இப்ப நியூ ரெஜிம் as per செக்ஷன் 115 BAC ஆஃப் பண்ணிருக்கீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு 30% டாக்ஸ். அந்த 30% தான் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மா இருந்ததுன்னா செக்ஷன் 112ல வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் சில கேட்டகரிக்கு 10% ரேட்டும்,
இன்னும் சில கேட்டகரிக்கு 20% ரேட்டும் அப்ளை ஆகும். இதுல இருந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா, நாம டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் 50AA பட்ஜெட் 2023ல அமெண்ட் பண்ணாங்க. அதுல டெட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தா கூட அதை ஷார்ட் டேர்மா தான் ட்ரீட் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்லாப் ரேட்ல தான் டாக்ஸ் ஆகும், ஸ்பெஷல் ரேட் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கவர்மெண்ட் என்ன என்கரேஜ் பண்றாங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, டெட் மார்க்கெட்டை அவங்க பெருசா என்கரேஜ் பண்ணல. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கான கேபிட்டல் கெயின் டிஸ்கஷன் பண்ணோம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு இஜிஆர் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்ஸ், அதாவது பிசிக்கல் கோல்டை இஜிஆரா மாத்தலாமா, அது மாத்தினா கேபிட்டல் கெயின் வருமா, அதுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த இஜிஆர் சேஃப்டியா, இஜிஆர் ஃபியூச்சர்ல நான் ரெடீம் பண்ணேன்னா எனக்கு டாக்ஸ் வருமா, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஆர்ஜே.